அனைவருக்கும் வணக்கம். இந்த லாஸ்ட் ஒரு 5 to 6 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்லாரோட மனசுலையுமே வந்து ரொம்ப பெரிய பாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை ஆர்த்தியோட இழப்பு தான். அது வந்து எத்தனை நாளாக இருந்தாலும் யாராலையுமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் வந்து யாராலையும் அதை வந்து அந்த இழப்பை வந்து ஏற்றுக்க முடியல, மறக்கவும் முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்த்தி வயசில் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே அந்த வயசில் வந்து குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, யாருமே வந்து ஆர்த்தியை அவங்க அம்மா அப்பா குழந்தையா வந்து யாருமே பார்க்கல. எல்லாருமே நம்ம வீட்டு குழந்தையா நினச்சி அந்த இடத்துல நம்ம வீட்டு குழந்தைய வச்சு தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அந்த இழப்பை வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியல. மனுஷத்தன்மை இல்லாத மிருகங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய வந்து கொன்று ஒரு குடும்பத்தையே வந்து சிதைச்சிருக்கானுங்க. அவங்களோட ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக ஒரு குழந்தைய சாகடிச்சு அவங்களோட அப்பா அம்மாவை வந்து ஒரு நடபணமாக ஆக்கி அவங்க இதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக இதை வந்து மறக்க முடியுமா, இந்த இழப்பை ஏற்றுக்க முடியுமா? அவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு நடப்பணமாக தான் இருக்க போகிறானுங்க. இதுக்கு வந்து நீங்கள் அவங்க அம்மா அப்பாவையும் சேர்த்தே கொண்டு இருக்கலாம். ஏன்னா இந்த அம்மா அப்பாவால் இந்த ஒரு குழந்தையோட இழப்பை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ ஏன்னா அந்த குழந்தைய வந்து 9 வயசு வரைக்கும் எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ ஞாபகங்கள் இருக்கும். இதெல்லாம் அவங்களால மறக்க முடியுமா? ஸோ இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு அந்த 2 பேரையும் வந்து நினச்சி அசிங்கப்படுறதை விட அவங்களோட வளர்ப்பையும் அவங்க அம்மா அப்பாவை நினச்சி தான் வந்து ரொம்ப நம்ம அசிங்கப்படணும், வெட்கப்படணும். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னாவது தெரிஞ்சிருக்குமா? நீங்கள் அந்த குழந்தை வந்து என்ன நினச்சிருக்கும்? நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது அந்த நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு அதை கூட தெரிஞ்சிக்க முடியாத, புரிஞ்சிக்காத வயசு அவளுக்கு. அவளை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவளுக்கு இப்படி உயிரோட சாக்கு மூட்டையில் கட்டி போட்டு எப்படி மனசு வருது உங்களுக்குலாம்? இது மாதிரி ஏன் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஏன் இந்த மாதிரி கண்டினியூஸாக பெண்களுக்கே வந்து நடக்குது? ஸோ இது மாதிரி குழந்தைங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பொண்ணுங்களாக இருக்கட்டும், குழந்தைங்கள இருந்து வயசான பாட்டிங்க வரைக்கும் இந்த ஊர்ல வந்து சேஃபே கிடையாது. இது ஏன் தொடர்ந்து பெண்களுக்கே இது மாதிரி நடக்குது? இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயப்படுற மாதிரி உடனே ஒரு தீர்ப்பை வழங்கினா மட்டும்தான் இது வந்து குறையும். அடுத்த டைம் வந்து ஒரு குழந்தை மேலேயோ இல்லை ஒரு பொண்ணு மேலேயோ கை வைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரணும், அந்த பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்றது ஞாபகத்துக்கு வரணும். அது மாதிரி இவங்களை இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்களை வந்து ஜெயிலில் போடுறது, ஆயுள் தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். உடனே வந்து அடுத்த டைம் ஒரு பொண்ணு மேலே ஒரு பையன் கையை வைக்கிறதுக்கு பயப்படணும். அந்த அளவுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறத வந்து கொஞ்சம் தடுக்க முடியும். கவர்மெண்ட் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு பக்கம் தண்டனை கொடுக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வந்து வளர்க்குறதுல வந்து ரொம்ப அதிக கவனம் கொடுக்கணும், அப்போ நிறைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆம்பளை பிள்ளையை வந்து ஒழுங்காக வளங்க. வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கேர், பொண்ணை வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அதை விட தாண்டி எக்ஸ்ட்ரா கேர் போட்டு நீங்கள் பையனை வளர்க்கணும். ஏன்னா பொண்ணை வந்து நல்லா வளர்த்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் அது வந்து சேஃப். இதே நீங்கள் ஆம்பளை பிள்ளையை நீங்கள் ஒழுங்காக வளர்த்திங்கன்னா ஆம்பளை பிள்ளையும் ஒழுங்காக வளருவோம், அதனால் உங்கள் குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே போல் உங்கள் பிள்ளையால் அடுத்த ஒரு குடும்பமும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு பொம்பளை பிள்ளையை நல்லா வளர்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளையை நல்லா வளர்த்திங்கன்னா ஹோல் வேர்ல்டே வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்களோ நீங்கள் பேட் டச் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எந்த பொண்ணையும் தப்பா பார்க்காத, எல்லாரையும் உன்னோட அக்காவா, அம்மாவா, தங்கச்சியா பாரு அப்படின்னு நீங்க அதை சொல்லி கொடுங்க. அதே போல உங்க பசங்க வந்து செல்போன் யூஸ் பண்றத நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்க பசங்க என்னென்னலாம் பாக்குறாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. செல்போன்ல அதிகமா கவனத்தை செலுத்தாம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் என்னென்னலாம் வேணுமோ அதை பார்த்து பண்ணுங்க. எல்லா பெண் குழந்தைகளோட எல்லா பரிமாண வளர்ச்சியும் பத்தியும் நீங்க சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்க ஏதாவது பொம்பளை குழந்தைங்கள்ட்ட தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேமிலியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, ஒரு சொசைட்டியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எல்லாத்தையும் வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க உங்க பையனுக்கு. போல் நம்ம பெண் குழந்தைகள் வச்சுருந்தோம்னா நம்மளோட பொண்ணை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். குட் டச்னா எது, பேட் டச்னா எது எல்லாத்தையுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதே போல் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு செகண்டு தான், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனாக மாறுறதுக்கு ஒரே ஒரு செகண்டு தான். ஸோ அதனால் வந்து யார் எப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து யாரையும் நம்பி நம்மளோட பெண் குழந்தைங்களை வந்து விளையாட அனுப்பாதீங்க. பக்கத்து வீட்டில் ஏன் போய் விளையாடிட்டு வரட்டும், அவர் என்னோட அண்ணன் மாதிரி, அவர் என்னோட அப்பா மாதிரி, அவர் என்னோட தம்பி, அப்படி தம்பி மாதிரி போய் விளையாட
விளையாடிட்டு வரட்டும்ன்ட்டு யாரை நம்பியும் உங்களோட பொன் குழந்தைங்களை வந்து தனியாக அனுப்பாதீங்க. இது மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த தப்புலேயே வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக போகிற இடம் தானே, நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையும் அங்கே விளையாட போகுது. நம்மளும் வந்து சரி ஓகே நம்ம ரெகுலராக அங்கே அனுப்புகிறோம் தானே, ரெகுலராக நம்ம போய் என் குழந்தை அங்கே விளையாடுறா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு தைரியத்தில் வந்து அனுப்பிடுறோம். ஆனால் அவனுங்க தான் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுனால நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து தெரியுது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்லாம் வந்து தெரியறதே கிடையாது. நிறைய பெண் குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட அதை வந்து லெட் அவுட் பண்ணுறதே கிடையாது. பக்கம் பக்கத்தான் உள்ளவங்களால, தான் சொந்தக்காரவங்களால, இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து நடக்குது. ஆனால் வந்து அந்த குழந்தைகள் வந்து வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்க. அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ வந்து இந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து இப்படி பண்ணுறான், என்ன இதை பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு மோஸ்ட்லி வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம இது மாதிரி போய் வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா எங்கே நம்ம விளையாட அனுப்ப மாட்டாங்களோ, அம்மா அப்பா இவங்க கிட்ட வந்து சண்டை போடுவாங்க, பிரச்சனை ஆகும் அப்படின்னு எதனா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி இதை வந்து வீட்டில் போய் சொல்கிறதே கிடையாது. ஸோ எல்லா பெண் குழந்தைகள்கிட்டையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி பேட் டச் பண்ணால் அம்மா கிட்ட வந்து சொல்லணும். அம்மா அவர்கிட்ட வந்து சொல்லுறதுனால நான் வந்து உன்னை எதுவும் திட்ட போகிறதில்ல, நான் வந்து உன்னை விளையாட போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, நான் வந்து உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, நீ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நீ பயப்படாமல் எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இடம் வந்து ஒரு பக்கம் அவங்களோட கடமையை செய்யட்டும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்களை வந்து பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைங்களாக வந்து வளர்க்குறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணணும். ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி.